வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 5. மாரப்ப பூபதி. வாசலில் குதிரையில் வந்து இறங்கியவன் திடகாத்திரமுள்ள யவன புருஷன். வயது 25 இருக்கும். ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த ராஜரீக பதவியை குறிப்பிட்டன. ஆசாபாசங்களிலும் மதமாச்சரியங்களிலும் அலைப்புண்ட உள்ளத்தை முகக்குறி காட்டியது. சேனாதிபதி வரவேணும் என்று சொல்லி கிழவன் வந்தவனை வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்தான். இனிமேல் என்னை அப்படி கூப்பிடாதே. நான் சேனாதிபதி இல்லை, நான் மாரப்ப பூபதி இல்லை, நான் என் தகப்பனுக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லிக்கொண்டு மாரப்ப பூபதி உள்ளே வந்தான். முற்றத்தில் ஏற்கனவே கிழவன் உட்கார்ந்திருந்த பீடத்தில் அமர்ந்தான். யுவராஜா, ரொம்ப கோபமாய் இருப்பது போல் தெரிகிறது. யுவராஜாவா? யார் யுவராஜா? நானா? நேற்று பிறந்த அந்த பரதை பயல் அல்லவா யுவராஜா? இளவரசர் விக்ரமசிங்கர் வாழ்க, ஜெய விஜயே பவ என்று பரிகசிக்கும் குரலில் கூறிவிட்டு மாரப்ப பூபதி இடி என்று சிரித்தான். சற்று பொறுத்து, அது போகட்டும் ஆச்சாரி, உன் சோழி என்ன தெரிவிக்கிறது, அது சொல்லு என்றான். வீரபத்ர ஆச்சாரி கொள்ளு வேலை செய்ததுடன் சோதிட சாஸ்திரத்தில் வல்லவன் என்று பெயர் வாங்கிய சோழிகளை வைத்துக்கொண்டு அவன் கணக்கு போட்டு ஜோசியம் பார்ப்பது வழக்கம். யுவராஜா, எதற்காக இந்த பிரமை உங்களுக்கு என்று ஆரம்பித்தான் கிழவன். அந்த கதையெல்லாம் அப்புறம் வைத்து கொள்ளலாம். நீ ஏதாவது பார்த்தாயா இல்லையா? வெறுமனே என்னை அலைக்கழிக்க உத்தேசமா? பார்த்தேன் யுவராஜா. உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டால் சொல்லுகிறேன். முக்கியமான விஷயம் சண்டைதான். அதன் முடிவு என்ன ஆகும்? இது தெரிந்து சொல்ல முடியாவிட்டால் உன் ஜோசியத்தினால் என்ன பிரயோஜனம்? சுவடிகளையும் சோழிகளையும் தூக்கி நானே காவேரி ஆற்றில் எறிந்து விடுகிறேன் என்றான் மாரப்பன். அப்படியே செய்து விடுங்கள் யுவராஜா, எனக்கு ரொம்ப அனுகூலமாயிருக்கும். பாருங்கள், என்னுடைய சொந்த விஷயத்தில் இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படவில்லை. ஒரே நாளில் குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது. குலத்தை வளர்ப்பதற்கு ஒரு பெண் குழந்தைதான் மிஞ்சிருக்கிறது. வள்ளி சுகமாயிருக்கிறாள் ஆச்சாரி என்று மாரப்ப பூபதி கேட்டான். அப்பொழுது அவன் முகத்தில் ஒரு விகாரம் காணப்பட்டது. ஏதோ இருக்கிறாள் என்றான் கிழவன். ஆமாம், பொன்னன் சண்டைக்கு போய்விட்டால் வள்ளி என்ன செய்வாள்? அதற்கென்ன யுவராஜா, வள்ளியை காப்பாற்ற கடவுள் இருக்கிறான், இந்த கிழவனும் இருக்கிறேன் என்று அழுத்தி சொன்னான் வீரபத்ராச்சாரி. ஆமாம், நீ இருக்கும்போது அவளுக்கு என்ன வந்தது? இருக்கட்டும், ஏதேதோ பேசி கொண்டிருக்கிறோம். இந்த சண்டையின் முடிவு என்ன ஆகும்? உன் சோழி கணக்கில் ஏதாவது தெரிவதாயிருந்தால் சொல்லு. இல்லாவிட்டால் உன் ஜோசிய கடையை கட்டு. கடையை அப்போதே கட்டிவிட்டேன் யுவராஜா. உங்களுடைய தொந்தரவினால்தான் மறுபடியும் அதை திறந்தேன். திறந்ததில் என்ன தெரிந்தது? கிரகங்களின் சேர்க்கை ரொம்ப பயங்கரமான முடிவை காட்டுகிறது. சண்டையில் ஒரு பக்கத்து சேனை அடியோடு அழிந்து போகும். யுத்த காலத்துக்கு போனவர்களில் ஒருவரும் திரும்பி வரமாட்டார்கள். ஆனால் எந்த பக்கத்து சேனை என்று எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும். எந்த பக்கத்து சேனை அழியும் என்று சொல்வதற்கு நீயும் வேண்டாம், உன் சோழியும் வேண்டாம். திரும்பி வராமல் நிர்மூலமாக போகிறது சோழ சைனியம்தான். அந்த பெரும் புண்ணியத்தை தான் உங்கள் பார்த்திப சோழ மகாராஜா கட்டி கொள்ளப் போகிறார். யுவராஜா, நீங்களே இப்படி சொல்லலாமா? நமக்குள் எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பகைவனுக்கு முன்னால் யார் பகைவன்? பல்லவ சக்கரவர்த்தியான மக்க பகைவன் இல்லவே இல்லை. சோழ நாட்டுக்கு இப்போது பெரிய பகைவன் பார்த்திபன் தான். இவன் கையிலே வாள் எடுத்து அறிய மாட்டான், வேல் வீசி அறிய மாட்டான். இப்படிப்பட்ட வீராதி வீரன் பல்லவ சைனியத்துடன் போர் செய்ய கிளம்புகிறான். பல்லவ சைனியம் என்றால் லேசா? சமுத்திரத்தின் மணலை எண்ணினாலும் எண்ணலாம். பல்லவ சைன்யத்திலுள்ள வீரர்களை எண்ண முடியாது. காவேரியில் இருந்து கோதாவரி வரையில் பறந்து கிடக்கும் பல்லவ சாம்ராஜ்யம் எங்கே? ஒரு கையகலமுள்ள சோழ நாடு எங்கே? நரசிம்ம சக்கரவர்த்தி தான் லேசுப்பட்டவரா? 100 யோசனை தூரம் வடக்கே சென்று ராட்சத புலிகேசியை போர்க்களத்தில் கொன்று வாதாபியை தீ வைத்து கொளுத்திவிட்டு வந்தவர். அவருடன் நாம் சண்டை போட முடியுமா? யானைக்கு முன்னால் பூசு. யுவராஜா, இதையெல்லாம் என்னிடம் ஏன் சொல்கிறீர்கள்? மகாராஜாவிடம் சொல்வது தானே. மகாராஜாவிடம் சொல்லவில்லை என்றான் நினைத்து கொண்டாய் கிழவா. சொன்னதின் பலர்தான் எனக்கு சேனாதிபதி போயிற்று. மகாராஜாவே சேனாதிபதி பதவியையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். சைனியத்தை அவரே நடத்தி கொண்டு யுத்த காலத்துக்கு போக போகிறாராம். தாராளமாய் போகட்டும். இந்த பிரமாத சேனாதிபதி
சேனாதிபதி பதவி இல்லை என்று யார் அழுதார்கள்? அப்படியானால் யுவராஜா, நீங்கள் யுத்தத்துக்கே போக மாட்டீர்களோ? நானா நானா என்னை கூப்பிட்டால் போவேன், கூப்பிடாவிட்டால் போக மாட்டேன். கிழவா, சண்டையின் முடிவை பற்றி சொன்னாயே, அதை இன்னொரு தடவை விவரமாய் சொல்லு. ஆமாம் யுவராஜா, ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் யுத்த காலத்தில் அழிந்து போவார்கள். ஒருவராவது உயிரோடு திரும்பி வரமாட்டார்கள். உயிரோடு திரும்பி வரமாட்டார்களா? பின் உயிர் இல்லாமல் திரும்பி வருவார்களோ? ஆஹா ஹாஹா என்று மாறப்போகுவது உறக்க சிரித்தான். பிறகு ஆமாம் ஆமாம், நான் யுத்தத்தில் செத்து போனால் நிச்சயமாய் பிசாசாக திரும்பி வருவேன். திரும்பி வந்து வள்ளியை பிடித்து கொண்டு ஆட்டுவேன் என்று மறுபடியும் பயங்கரமாக சிறையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த வள்ளி தன் 2 கைகளையும் நெரித்து, உன் கழுத்தை இந்த மாதிரி நெரித்து கொள்வேன் என்று முணுமுணுத்தாள். கொஞ்சம் காது வந்தமுள்ள கிழவி என்ன சொல்கிற வள்ளி என்று கேட்கவும், வள்ளி அவளுடைய வாயை புத்தி சும்மா இரு என்றாள். உள்ளே யார் பேசுகிறது என்று கேட்டான் மாரப்ப பூபதி. யார் பேசுவார்கள்? என்னை பிடித்திருக்கிறது இல்லையோ ஒரு கிழப்பிசாசு, அதுதான் தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கும் என்றான் கிழவன். சரி, எனக்கு நேரமாச்சு, போக வேணும். என் கிரக பலன்களை பற்றி நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானே ஆச்சாரி? பொய் சொல்லி ஏமாற்றியிருந்தாயோ? தங்களை ஏமாற்றி எனக்கு என்ன ஆக வேணும் யுவராஜா? மாரப்ப பூபதி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். முற்றத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களையும் வேல்களையும் கத்தி கேடயங்களை பார்த்துவிட்டு சிரித்தான். ஆகா, ரொம்ப முனைந்து வேலை செய்கிறாயக்கும். கத்தி கேடயம், வாழ்வேல், இந்த வாழைப்பட்டை கத்திகளையும் புல்லரியும் அறிவாளிகளையும் வைத்து கொண்டுதான் உங்கள் பார்த்திப மகாராஜா பல்லவ சக்கரவர்த்தியை ஜெயித்து விடப் போகிறார். நல்ல வேடிக்கை. ஆஹாஹா என்று உறக்க சிரித்து கொண்டே ஒரு பக்கத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களை காலால் உதைத்து தள்ளினான். அப்படியே வாசல் பக்கம் போனான். உலைக்களத்தில் கிளம்பும் பொறிகளைப் போல் கிழவன் கண்களிலே தீப்பொறி பறந்தது. அத்தியாயம் 6. போர் முரசு. வீட்டு வாசலிலிருந்து குதிரை கிளம்பி போன சத்தம் கேட்டதும் வள்ளி முற்றத்துக்கு வந்தாள். மாரப்ப பூபதி உதைத்து தள்ளிய கத்திகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு, தாத்தா, இந்த கத்தி கேடயம் எல்லாம் நீ செய்து என்ன பிரயோஜனம்? நமது மகாராஜாவை பற்றி அப்படி கேவலமாய் பேசியவனை சும்மா தானே விட்டு விட்டாய் என்ற ஆத்திரத்துடன் கேட்டாள். ஏன் வள்ளி உனக்கு இவ்வளவு கோபம்? நீ சொன்னதை தானே நமது பழைய சேனாதிபதியும் சொன்னார், சண்டை வேண்டாம் என்று என்றான் கிழவன். சேச்சே, நான் சண்டை வேண்டாம் என்று சொன்னேனா? சண்டை எதற்காக என்று தெரியாமல் தானே கேட்டேன் என்று வள்ளி சொன்னபோது அவள் கண்களில் நீர் ததுமிற்று. ஆமாம் வள்ளி, அதை நான் சொல்ல ஆரம்பித்த போதுதான் இந்த பாவி வந்து விட்டான். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தென்னக தேசத்தின் மீது படையெடுத்து வந்து பல அட்டூழியங்களை செய்துவிட்டு திரும்பி போனதை சொன்னேன் அல்லவா? அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நரசிம்ம சக்கரவர்த்தி வெகு காலம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். கடைசியில் 6 வருஷத்துக்கு முன்பு அவர் வாதாபியின் மேல் படையெடுத்து சென்றார். அப்போது நமது பார்த்திப மகாராஜாவை தமது படைகளுடன் வந்து சேர்ந்து கொள்ளும்படி ஓலை அனுப்பினார். அதற்கு பார்த்திப மகாராஜா அப்படியே செய்வதாகவும், ஆனால் அதற்கு பிரதியாக அன்று முதல் உறையூரிலிருந்து கப்பம் வாங்குவதை நிறுத்திவிட வேண்டும் என்றும், சோழ நாட்டின் புலிக்குடிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் செய்தி அனுப்பினார். இதை நரசிம்ம சக்கரவர்த்தி கவனிக்கவே இல்லை. மறு ஓலை கூட அனுப்பாமல் படை கிளம்பி போய்விட்டார். அன்று முதல் பார்த்திப மகாராஜாவும் காஞ்சிக்கு கப்பம் அனுப்புவதை நிறுத்திவிட்டார். அது காரணமாகத்தான் யுத்தம் வந்திருக்கிறது வள்ளி. இப்போது நீயே சொல்லு. பார்த்திப மகாராஜா முன்வைத்த காலை பின்வைத்து சக்கரவர்த்தியிடம் சரணாகதி அடைந்து விடலாமா? நமது சிராப்பள்ளி மலையில் போட்ட புலிக்கொடியை தாழ்த்தி பல்லவர்களின் எருது கொடியை மறுபடியும் பறக்க விடலாமா? அந்த அவமானத்தை சகித்து கொண்டாவது இந்த சோழ தேசத்து மக்கள் எதற்காக உயிரை வைத்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த நியாயமெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா. நமது பார்த்திப மகாராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் சரி. அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லோரும் பொல்லாத பாவிகள். அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள். இந்த மாரப்ப பூபதியை நீ சும்மா விட்டு விட்டாயே என்று எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது தாத்தா. நமது மகாராஜா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஆமாம், நமது மகாராஜா ரொம்ப நல்லவர் தான். ஆகையினால்தான் இந்த குளங்கெட்ட மாரப்பனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தலையில் வைத்து கொண்டு கூத்தாடினார்.
என்ன சொல்லுகிறாய் தாத்தா? சரியாகத்தான் சொல்லுகிறேன். இந்த மார்ப பூபதி நமது மகாராஜாவின் சொந்த சகோதரன் அல்ல. பழைய மகாராஜா 50 வயதுக்கு மேல் சபலம் தட்டி யாரோ ஒரு மூதேவியை கல்யாணம் செய்து கொண்டார். ஊரில் யாருக்குமே அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை. அந்த மூதேவியின் பிள்ளைத்தான் இந்த மாரப்பன். பழைய மகாராஜா செத்து போகும்போது பார்த்திபருக்கு பிள்ளை குழந்தை இல்லாவிட்டால் இவனுக்கு பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாராம். விக்ரம் இளவரசர் பிறக்கும் வரையில் இவன் தான் யுவராஜாவாக விளங்கினான். பார்த்திப மகாராஜா எவ்வளவோ இவனிடம் அன்பு காட்டி கௌரவம் அளித்து சேனாதிபதி பதவியும் கொடுத்திருந்தார். இவனோ நன்றி கெட்ட பாதகனாயிருக்கிறான். குலத்தின் குணம் எங்கே போகும்? இவனோடு உனக்கு என்னத்திற்காக சகவாசம் தாத்தா? இவனுக்கு நீ ஜோசியம் சொல்வது என்ன வேண்டி கிடந்தது? உன்னால் ஏற்பட்ட சகவாசம்தான் வள்ளி என்றான் கிழவன். வள்ளி திடுக்கிட்டு, என்னால் ஏற்பட்டதா? நன்றாயிருக்கிறது கதை. உன்னால் ஏற்பட்டதுதான். இத்தனை நாளும் உன்னிடம் சொல்லாமல் வைத்திருந்ததை இப்போது சொல்லப் போகிறேன் வள்ளி. காலம் ரொம்ப அபாயமான காலம். நமது மகாராஜாவுக்கு என்ன நேர்மோ, ராஜ்யம் என்ன கதி அடையுமோ தெரியாது. இந்த மாரப்ப பூபதி யுத்தத்துக்கு போக மாட்டான் என்று மட்டும் எனக்கு நிச்சயமாய் தெரியும். நீ இவன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன தாத்தா ரொம்ப பயமுறுத்துகிறாய்? இந்த கரிமூஞ்சியிடம் எனக்கு என்ன பயம் என்று வள்ளி கேட்டாள். நான் சொல்லுகிறதே கொஞ்சம் கேளம்மா. ஒரு காலத்தில் இந்த மாரப்ப பூபதி தனக்கே உன்னை கட்டி கொடுக்க வேணும் என்று கேட்டு கொண்டிருந்தான். அவன் தலையிலே இடி விழ என்றாள் வள்ளி. அவன் தலையிலே இடி விழவில்லையாம்மா, என் தலையிலே அல்லவா விழுந்தது. கிரக சஞ்சார ரீதியாக அப்போது நம் குடும்பத்துக்கு ஏதோ பெரிய விபத்து வரப்போகிறது என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மாரப்ப பூபதி தன் ஆட்களை அழைத்து கொண்டு வந்து உன்னை தூக்கி கொண்டு போவதாக இருந்தான். இதுவும் எனக்கு தெரிந்தது. நீயும் உன் தமையன்மார்களும் அப்போது வீட்டில் இருந்தால் இரத்த கலரி ஆகும் என்று எண்ணித்தான் எல்லோரையும் அக்கறையில் நடந்த கல்யாணத்துக்கு போங்கள் என்று அனுப்பினேன். யமன் நடு ஆற்றில் சூறாவளி காற்றாக வந்தான். உன் அண்ணன்மார் எல்லோரும் செத்து போனார்கள். சுவாமி உன்னை மட்டும் எனக்கு கொடுத்தார். இப்படி சொல்லிவிட்டு கிழவன் பெருமூச்சு விட்டான். ஆகாயத்தை பார்த்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். வள்ளி இத்தனை நாளும் சொல்லவில்லையே தாத்தா, இவன் தானா என் அண்ணன்மார்களுக்கெல்லாம் யமனாக வந்தவன்? அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டாள். நீங்கள் எல்லோரும் படகேறி போன பிறகு நான் எதிர்பார்த்தபடியே இவன் தம் ஆட்களுடன் வந்தான். வீட்டில் நீ இல்லை என்று கண்டதும் தொம் தொம் என்று குதித்தான். அவனை சமாதானப்படுத்துவதற்காக நான் சோதிட சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினேன். நீ பெரிய சக்கரவர்த்தியின் மருமகனாக போகிறாய் அப்பா, இந்த அற்ப ஆசைகள் எல்லாம் விட்டுவிடு என்று சொன்னேன். அது முதல் இவன் என்னவெல்லாமோ ஆகாச கோட்டைகள் கட்ட ஆரம்பித்து விட்டான். ஜோசியம் கேட்பதற்கு அடிக்கடி வந்து என் பிராணனை வாங்கி கொண்டிருக்கிறான். இப்போதுதான் அவன் என்னை பற்றி பேசியதன் அர்த்தம் புரிகிறது தாத்தா. ஓடக்காரர் யுத்தத்துக்கு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கிழவனுடைய கையை வள்ளி கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவளுடைய உடம்பு நடுங்கிற்று. கிழவன், பைத்தியமே, ஏன் இப்படி நடுங்குகிறாய்? பொன்னன் சண்டைக்கு போக மாட்டான். அவனை மகாராஜா அழைத்து கொண்டு போக மாட்டார். என் குடும்பத்துக்கு நேர்ந்த பெரிய விபத்து மகாராஜாவுக்கு தெரியும். என் குலத்தை வளர்க்க நீ ஒருத்தி தான் இருக்கிறாய் என்றும் தெரியும். ஆகையால் தான் பொன்னனை சண்டைக்கு வர வேண்டாம் என்றார். நிச்சயமாக அழைத்து போக மாட்டார். அச்சமயம் வாசலில் முரசடிக்கும் வாசை கேட்டது. பின்வருமாறு கூவும் குரலும் கேட்டது. வெற்றிவேல் வீரவேல், யுத்தம் வருகுது, யுத்தம் வருகுது. சோழ தேசத்தின் மானத்தை காக்க யுத்தம் வருகுது. படையில் சேருவதற்கு மீசை முளைத்த ஆண் பிள்ளைகள் எல்லோரும் வரலாம். நொண்டி, குருடு, சப்பானி, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை, இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வரலாம். உடம்பிலே சுத்த ரத்தம் ஓடுகிறவர்கள் எல்லோரும் வரலாம். வெற்றிவேல் வீரவேல். இதைத் தொடர்ந்து முரசின் சத்தம் ஊர் அதிரும்படியாக எழுந்தது. இந்த போர் முழக்கத்தை கேட்ட வள்ளியும் கிழவனும் தேர்ப்பக்கம் சென்றார்கள். முரசு யானையும் அதை சுற்றி சில வீரர்களும் போய்கொண்டிருந்தார்கள். முரசு அடித்தவனும் அரை கூவியவனும் யானை மேல் இருந்தனர். இந்த ஊர்வலம் தெருக்கோடி போகும் வரையில் பாட்டனும் பேத்தியும்
கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஊர்வலம் தேர்கொடியில் திரும்பியதும் கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னான், வள்ளி, உன்னை பொன்னனும் பகவானும் காப்பாற்றுவார்கள். இந்த யுத்தத்தில் சேர்ந்து வீர சொர்க்கம் அடைய என் குடும்பத்திலே வேறு யாரும் இல்லை. நான் தான் போகப் போகிறேன் என்றான். தெற்கு வானத்தில் திடீரென்று ஒரு நட்சத்திரம் நிலை பெயர்ந்தது. ஒரு வினாடி நேரம் அது பளீரென்று ஒளி வீசி வானவெளியில் அதிவேகமாய் பிரயாணம் செய்தது. அடுத்த வினாடி மாயமாய் மறைந்தது. இதை பார்த்த வள்ளிக்கு உடம்பு சிலிர்த்தது. அதே சமயத்தில் அதே காட்சியை பொன்னனும் பார்த்து உடல் சிலிர்த்தான். அப்போது அவன் உறையூர் ராஜ வீதிகளின் வழியாக போய்க் கொண்டிருந்தான். பௌர்ணமிக்கு இன்னும் 4 தினங்கள் தான் இருந்தன. சுக்லபட்ச சந்திரன் வானவெளியில் ராஜகம்சத்தை போல் சஞ்சரித்து வெள்ளி நிலவை பொழிந்து கொண்டிருந்தான். உறையூரின் மாட மாளிகைகள் எல்லாம் அந்த வெண்ணிலவில் ஒளியும் மோகனமும் பெற்று சொப்பனலோகம் போல் காட்சி அளித்தன. ஓடம் வண்டியில் ஏறும், வண்டி ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதுண்டல்லவா? இந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளி பெரிய நகரமாயும் உறையூராய் இருக்கிறது. அந்த நாளிலே உறையூர் தான் தலைநகரம், திருச்சிராப்பள்ளி சிற்றூர். 2 ஊர்களுக்கும் நடுவில் இடைவெளி இல்லாமல் கடை வீதிகளும் பல வகை தொழில் செய்யும் மக்கள் வாழ்ந்து தேர்களும் இருந்தன. சிராப்பள்ளி மலையிலிருந்து மகாராஜா இறங்கி வந்து சேருவதற்கு முன்னால் பொன்னன் அரண்மனை வாசலை அடைந்துவிட விரும்பினான். மகாராஜா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலை உச்சியிலிருந்து இறங்கி வரும்போது வழியில் நின்று இளவரசருக்கு எண்ணத்தை காட்டியிருப்பார் என்பது அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அங்கேதான் சோழ வம்சத்தின் அவமான சின்னங்கள் இருந்தன. பார்த்திப மகாராஜாவின் தந்தை மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் முன்னால் வாளையும் வில்லையும் வைத்து அடிபணிந்து விதவிதமான ரத்தினங்களையும் ஆபரணங்களையும் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும் காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதை நினைக்கும் போதே பொன்னனுக்கு ரத்தம் கொதித்தது. சோழ நாடு இந்த அவமானத்தை எத்தனை நாளைக்கு சகித்து கொண்டிருப்பது? யுத்த காலத்தில் பல்லவர்களின் ரத்தத்தை பெருக்கி இந்த அவமானத்தை துடைத்து கொள்ள வேண்டாமா என்று எத்தனையோ முறை பொன்னன் சிந்தித்ததுண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கும் போது தான் மட்டும் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் முக்காடிட்டு கொண்டிருப்பதா? இவ்விதம் யோசித்து கொண்டே பொன்னன் விரைவாக நடந்து சென்றான்.